வணக்க மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. லவ் ஓ லவ். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரணமாக மிடில் கிளாஸ்ல இருந்து நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு இளைஞன் கண்ணில் ஒரு இளைஞி படுறா. பட்டவருடைய காதல் ஆயிடுது. அந்த காதல்னால அந்த இளைஞன் ரொம்ப கஷ்டப்படுறா. ஒரு இடத்துல இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அந்த இடத்துல நான் வந்து அந்த பொண்ணாவும் அந்த பொண்ணு என்னவா வந்து 4 மாதத்துக்காக என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு சேலஞ்சோட அந்த பொண்ணு அதுக்கு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது, கடைசியில் அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, இவங்க 2 பேருக்குள்ள அந்த காதல் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றதா படம். எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்தோட பிளாட் அதாவது இந்த ஒன்லைன் காதலர்கள் ஆனதுக்கப்புறம் ஒரு காதலனை வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், அவனோட வேலை, அவன் வேலையை பற்றி, அவனோட சம்பளத்தை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்காம செலவினத்தை அதிகமாக இழுத்து விடும்போது அவன் எவ்வளோ தூரத்துக்கு சஃபர் ஆகிறான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும், அதே மாதிரி ஒரு கோவத்தின் உச்சிக்கு போனதுக்கப்புறம் ஆண்கள் பெண்களை எந்த நிலையில் பார்க்குறாங்க, அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, அவங்கள பற்றி யோசிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரெண்டு கோர் பிளாட்டை மிக்ஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க. பட் இந்த பிளாட் ஓகே, நல்லா இருக்கு. ரெண்டாவது எனக்கு இந்த படத்தில் பிடிச்சிருந்தது இந்த படத்தில் நடித்த நடிகர்களின் நடிப்பு பெர்ஃபார்மன்ஸ். முக்கியமாக செல்வராகவன் ஒரு இன்ஸ்பெக்டராக வராரு. இவங்க 2 பேருக்கும் மத்தியஸ்து பண்ணுற ஒரு கேரக்டர் தான், அப்பப்போ வரக்கூடியவர் தான். பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இடங்களில் ஹியூமரஸாக இருந்தாலும் சரி, கிளைமேக்ஸில் அவர் பேசின எமோஷனலாக இருந்தாலும் சரி, ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருந்திருந்தாருன்னே சொல்லணும். அதை தாண்டி மற்ற கதாபாத்திரங்கள் இங்கே நிறைய பேர் வரலங்க. ஹீரோயின் தான் அவங்க 2 பேரோட பேஸ் தான். மற்றபடி வந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோயின் வரும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா நீக், அப்புறம் இவரோட செகண்ட் மூவி பாவிஷ். நீக்கை கம்பேர் பண்ணும்போது இதில் ஃபார் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். நடிப்பில் வந்து ஃபார் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட், ரொம்ப நல்லா முயற்சி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினுமே வந்து ஓகே, நல்லா நடிச்சிருக்காங்க, குறை கிடையாது. ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் படத்துக்கு இது ஓகே, அவ்வளோதான். ஸோ மூணாவது இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது, குறையெல்லாம் எதுவும் கிடையாது. படமாக பார்க்குறப்போ விஷுவலி நல்லா இருந்தது. ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் திங். ஒரு நல்ல பிளாட்டை எடுத்துக்கிட்டு அதை ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் நல்ல விதமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் என்டர்டெய்னிங்காகவே இருந்திருக்கும். எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, படம் முழுக்க அந்த பெண்ணை அவள் என்னெல்லாம் தப்பு பண்ணுறான்றதை வெட்ட வெளிச்சமாக காட்டிட்டு, அப்பட்டமாக காட்டிட்டு, அவள் பண்ணுற தப்பெல்லாம் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு சொல்லாமே புரிய வச்சுட்டு, கிளைமேக்ஸில் மொத்த தப்பு ஹீரோ தான் பண்ண மாதிரி, ஹீரோ தான் பண்ணிட்டான், பெண்கள் நம் கண்கள், அவளுக்கு இல்லைன்னு அவன் இல்லைன்னு ஒரு திணிப்பு எதுக்குன்னு எனக்கு புரியல. அதாவது இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கலைன்னா ஓகே, கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்களால் பெண்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா, நீ ஒருத்தன் கஷ்டப்படுறத சொல்றியே, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா. நீங்கள் ஆண்களால் பெண்களும் பெண்களால் ஆண்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அதில் மாற்றமே கிடையாது. பெண்கள் அதிகமாக கஷ்டப்படுறாங்கன்னா ஆமாம், அதுக்காக இல்லை ஆண்கள் தான் அதிகமாக கஷ்டப்படுறாங்கன்றது நான் சொல்ல வரல. இந்த படத்தோட கோர் பிளாட் என்னவோ அதையவே பிரேக் பண்ணி கடைசியில் நீங்கள் ஒன்று திணிக்கிறீங்களே, அதுக்கு அந்த படம் முழுக்க நீங்கள் அப்படி காட்டியிருக்கலாம். நம்ம இவன் சைடில் உள்ள தப்புமே காட்டியிருக்கலாம். இப்படி காட்டாமல் கிளைமேக்ஸில் வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு விஷயத்தை நீங்கள் புகுத்தும் போது அது இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதுதான் பிரச்சனை. ஸோ அப்படி இருக்கும்போது கிளைமேக்ஸில் ஒரு டச் கொடுக்குற, செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சதும் எனக்கு பிடிக்கல. ஸோ பிளாட்டுக்கு ஒர்க் பண்ணது ஸ்க்ரீன் பிளேக்கு ஒர்க் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், அவ்வளோதான், சிம்பிள். ஸ்க்ரீன் பிளே எனக்கு இந்த படத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் நிறைய இடங்களில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ரெண்டாவது, இந்த படத்தோட இசை ஆக்சுவலாக மெயின் ட்ராபேக்காக நான் பார்க்குறது மியூசிக் தான். ஏன்னா இந்த மாதிரி படங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கணும், ரொம்ப எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம், வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் கேள்விக்குறி. அது வந்து பெருசாக இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அதே மாதிரி பாடல்களுமே வந்துட்டு பெருசாக எனக்கு வந்து பிடிக்கல. படமாக பார்க்குறப்போ ஓகே, பட் அதையும் தாண்டி ஏகப்பட்ட இடங்களில் பாடல்கள் அதுவுமே வந்து நல்லா இல்லாதப்போ அது ஒரு மாதிரி தலைவலி தான் கொடுத்துச்சு. அதுதான் நடந்தது. ஸோ இசையுமே இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்றது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நடிகர்களின் நடிப்பு, மற்ற நடிகர்கள் நடிப்பு ஜஸ்டிஃபைடாக இருந்தாலும் மெயின் ஸ்கோரான அவங்க 2 பேர் ஹீரோ ஹீரோயின் வந்து இன்னுமே நல்லா நடிப்பை வாங்கியிருக்கணும் அப்படின்றதா. நல்லா நடிச்சிருக்காங்க. பட் அது இன்னும் பத்தலை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் அவர்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களை இன்னும் யூஸ் பண்ணாமல் விட்டதுமே எனக்கு ஒரு பெரிய குறையாக தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக எனக்கு லவ் வந்துட்டு என்ன சொல்ல வருதோ அந்த கோர் பிளாட்டுக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணலையோ அதை வந்து இன்னுமே கரெக்டாக சொல்லியிருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்தது. அதே மாதிரி ஒரு படம், அந்த ஒரு காதல் சார்ந்த படம் வரும்போது அது எவ்வளோ வேணாலும் ஃப்ளெக்சிபிளாக இப்போ உள்ளவங்களுக்கு புரியுற மாதிரி பிடிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் அந்த பாயிண்ட்டுமே மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு இசை ரொம்ப முக்கியம், அதையுமே போட்ட விட்டாங்க. ஸோ ஓவராலாக எனக்கு லவ் வந்து எப்படிப்பட்ட ஒரு படம், எந்த அளவுக்கு என்கேஜிங்காக என்னோட மீட்டர் எவ்வளோ தூரத்துக்கு ஃபில் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் ஒரு 45 கொடுப்பேன். ஒரு ஜஸ்ட் பாஸ் மூவி தான். ஸோ நீங்கள் வந்து கப்புள்ஸாக இருக்கீங்க, சும்மா ஜாலியாக இருக்கீங்க, டைம் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்துக்கு போகலாம். பட் ஆர்எஸ் யூ கேன் வெயிட், ஓடிடியில் இருந்து நீங்கள் வெயிட் பண்ணியே பார்க்கலாம், தப்பு இல்லை. அவ்வளோ மக்களே, மீண்டும் தவிர நல்ல திரைப்படம், நல்ல விமர்சனம் வர மூணு தவங்களை சந்திக்கிறாங்க. மூவி கேட்குறேன். அதுக்கு இது நம்ம ஷோ ஃப்ரீயில் இருந்து போச்சு.